ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சூப்பரான கறி பன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கறி பன் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு கோதுமை மாவு, அதாவது வீட் ஃப்ளோரில் அரை கப் வாட்டர் போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் தெரியும் தானே, அதுவும் போட்டு ஒரு டீஸ்பூன் சுகர், அதிகமாக இல்லை, அண்ட் கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கறி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பட்டை, ஏலக்காய் அண்ட் மசாலா பவுடர், அப்புறம் அவிச்சு வச்சு ஸ்மாஷ் பண்ணின பொட்டேட்டோ, அது லீக்ஸ், க்ரீன் சில்லி அண்ட் ஒனியன், அப்புறம் இஞ்சி, அப்புறம் கறி லீவ்ஸ், அது ரெண்டுமே சேர்த்து வச்சு அரைச்சு பேஸ்ட். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் ஊற்றி சூடான அப்புறம் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒனியன் அண்ட் ரம்பையில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போதான் ஒனியன் நல்லா வதங்கி வரும். தென் நல்லா வதக்கிட்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அப்புறம் இஞ்சி அண்ட் கறி லீவ்ஸ் பேஸ்ட் இருக்கு தானே, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச லீக்ஸ், அப்புறம் எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு தானே, எல்லாமே அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடுங்க. போட்டுட்டு அப்புறம் அவிச்சு வச்ச ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ இருக்கு தானே, அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி வச்ச கறியை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சைடில். இப்போ முன்னாடியே பன்னுக்கு பண்ணி வச்ச மிக்சிங்க இது போல உருண்டையா பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அவிச்சு வச்ச எக்ஸை இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கொஞ்சம் மாமா எடுத்து இப்படி போட்டு பிடிச்சு வச்ச உருண்டைய இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறம் அது உள்ள பண்ணி வச்ச கறி இருக்கு தானே, அதையும் போட்டு கட் பண்ணி வச்ச எக்கையும் வச்சு இது மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ பன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு இது மாதிரி டெக்கோர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கட்டாயம் பண்ணணும்னே இல்லை, பட் பண்ணினா அழகா இருக்கும், அதுக்காக நாங்கள் பண்றோம். அப்புறம் எக் அடிச்சுட்டு இது மேலே இந்த பன்ஸுக்கு மேலே தடவி விட்டுக்கோங்க. அப்போ மேலால மொறுன்னு வரும். ஓகே, அப்புறம் எப்பவும் போல பெரிய கடாயில் மண்ணை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நாங்கள் பண்ணியிருப்போம், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைன்னா முன்னாடி உள்ள வீடியோவை போயிட்டு பாருங்க. தென் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணி வச்ச பன்ஸ் இருக்கு தானே, அதையெல்லாம் இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு மண் மேலே வச்சு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு ஆஃப்டர் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி இது மாதிரி இருக்கும். இவ்வளோதான் காய்ஸ் கறி பன் பண்ணுற மெத்தட். ரொம்ப ஈஸியாக நம்மளும் வீட்டிலேயே பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், உங்களோட கருத்துக்களையும் எங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். See you soon. Stay tuned. Bye guys.